பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் நேற்றைக்கு ஜெயலலிதா பிறந்த நாள். எடப்பாடி பழனிசாமி ஒரு மலர்ந்த நாளா? அவர் ஒரு பிளானோட நேற்றைக்கு வந்தார். அதாவது இந்த 10,000 தவணை முறையில் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்போம், கேப்புட்டு தெளிவச்சு அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜெயலலிதா பர்த்டேக்கு 10,000 ரூபாய் கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அதை முதல்ல கருணை தொகைன்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது உரிமை தொகைன்னு ஒன்று கொடுத்தா அதை வாங்குவது மகளிருடைய உரிமை. காலகாலமாக ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் வீட்டில் செலுத்தக்கூடிய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம், அதற்கு ஒரு ஊதியம் கிடைக்காமல் இருந்தது. அதை அரசாங்கமே தருகிறது, அது உரிமை தொகை. அதை வாங்குவது உங்களுடைய உரிமை அப்படின்னு திமுக அரசு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு திட்டத்தை செய்திருக்கிறது. வரக்கூடிய தேர்தலையும் அது ஒரு வாக்குறுதியாக கொடுக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதை இருமடங்காக்குவோம். இவர் அதை நான் என்னுடைய கருணையை தரேன். அது மக்கள் வரி உயர்வால் விலைவாசி உயர்வால், விலைவாசி உயர்வு யாருனால ஏற்பட்டுச்சு? விலைவாசி உயர்வு, நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசா மாநில அரசா? இது கூட தெரியாமல் இப்போ நீங்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வரி உயர்வால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதெல்லாம் கூட கரெக்டு தாங்க. சரி, இதுக்கெல்லாம் உதவித்தொகையை தர்றேன் அப்படின்னு மறுபடியும் திருத்தி ஒரு அறிக்கையை விட்டாருன்னு கூட வைங்க. இதை சொன்ன சில நிமிடங்கள்ல நிருபருடைய முதல் கேள்வி, இதுக்கு நிதி எங்கிருந்து வரும், வரியை எப்படியெல்லாம் ஏற்ற முடியும்னு நிபுணர்களோடு ஆலோசிச்சு ஏத்தி அது மூலமா நிதியை உருவாக்கி வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கருணை தொகையை நான் கொடுப்பேன். அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். திமுக 2021 தேர்தலுக்கு முன்பு இதை சொன்னப்போ எடப்பாடி பழனிசாமி முதல் ஆளா அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுங்க அப்படின்னாரு. அப்புறம் அவரே அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இல்ல நான் 2,000 ரூபாயை கொடுக்குறேன், 1,500 கொடுக்குறேன். நீங்க அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அந்த ஸ்டாண்ட்ல நிக்கணும். இல்லைன்னு மறுத்துட்டு நீங்களும் அதே லைன்ல எடுத்து நானும் கொடுக்குறேன்னு சொல்லும் போதே முதலில் அறிவித்தவர் நியாயமான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாயிரும். இதுலதான் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுவது. ஒண்ணு நினைச்சா அதை செய்வது, ஒரு தயக்கத்தோடையே எதையாவது செய்வது அப்படின்னு அவருக்கே என்ன செய்வதுங்க. இதுல பாடம் கற்று இப்ப முன்னாடியே முன்கூட்டியே அறிவிக்கிறேன்னு இதை பண்ணார். சரி, ஆனா அது சொல்லியிருக்க விஷயம் தான் பாத்தீங்கன்னா, குடிச்சு போட்ட பாட்டில் எடுத்து எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வச்சு குடிச்சு போட்டானாங்கிற மாதிரி இது எப்படி செய்யறதுங்கிற நிபுணரே சிவி சண்முகம் தான் ஒரு பேச்சு அடிபடுது. இதையெல்லாம் சொல்லி சொன்ன அரை மணி வாங்கச்சி எடப்பாடி திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு லாய்க்கில்லை. ஏன்னா வரட்டு திமுக எதிர்ப்பு அரசியலும் எடுபடக்கூடிய கால சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. ஜெயலலிதா காலத்துல திமுக ஜெயலலிதா அப்படிதான் சொல்லும், அது கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஜெயிச்சுன்னா அதுவே கொடுத்துரும். ஆனா கொடுக்கவே முடியாதுங்கிற ஸ்டாண்ட்ல நின்று திமுக எதை செய்தாலும் திமுக கையில சாப்பிடலாம்னு சொல்லுச்சுன்னா ஜெயலலிதா வேற எதையாவது சாப்பிடலாம்னு சொல்றதுதான் அதனுடைய அரசியல். அதை இன்னைக்கெல்லாம் செஞ்சா அது ஜெயலலிதாவே செஞ்சாலும் கூட அது எடுபடாத சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த இரண்டு முரண்பாட்டுக்கு இடையில அவர் சிக்கிக்கிறார். இவருக்கு வடையின் சுவையும் விடேன்ங்குது, கொள்ளை நோக்கி செல்லவும் துடித்தான்ங்கிற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிறார். இந்த பேரே அடி வாங்கி தருதுங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் திருத்தி உதவித்தொகைன்னு ஆக்கிட்டாங்க. இந்த நிலையில் தான் நேற்றைக்கு மாலை இதே ஜெயலலிதா பர்த்டேக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன்னு சின்னம்மா ஒரு இடியை இறக்கி விட்டு போயிருக்கிறது. ஸ்மால் மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கமுதியில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பிரபல வெள்ளத்துறை சீட்டிங் சாம்பியன்கிற மாதிரி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான் ஏற்பாடெல்லாம் முழுமையா பார்த்துருக்காராம். செய்திகள்ல கூட வந்துச்சு எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்காப்ல அப்படின்னு. இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதற்காகவே ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு மீட்டிங்கை போட்டு சின்னம்மா முழங்கி இருக்கிறது. அது முழங்கி இருக்குதுன்னு நம்ம ஜெயா நியூஸ்ல வேணா போடலாமே தவிர, ஒரு திண்ணை கிளவி புரணி பேசக்கூடிய மொழியில் பேசுவதை முழுமையாக கேட்பது, ஒரு 20 நிமிஷம் ஓடுதுன்னு வைங்க, இதை முழுமையாக கேட்பதற்கு நம்ம ஆட்களுக்கு பொறுமை இருக்காது. அதனால நம்ம தொகுத்து சின்னம்மா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வேணா நம்ம பேசி முடிச்சிடலாம். அதாவது எம்ஜிஆர் கூட்டியாந்து வச்ச ஜெயலலிதாவை எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு கட்சியை விட்டு துரத்த பார்த்த ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்களை வீழ்த்துவதற்கு இவர்களையெல்லாம் போயஸ் கார்டன் வாசல்ல நிக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சசிகலா சபதம் எடுத்துக்கிச்சான். அந்த ராணுவ வண்டியில இருந்து இறக்கி விட்டாங்கல்ல, அப்ப ஜெயலலிதாவை நான் தான் தாங்கி பிடிச்சேன், இவங்க இப்படி பண்ணதுக்கு ஜெயலலிதா சபதம் எடுச்சோ இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் மைண்டுக்குள்ளேயே சபதம் எடுத்துட்டேன், இவங்களை எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன் பார்
அப்படின்னு. ஆரம் வீர மந்திரியா இருந்தவருக்கு துணையாக இருக்கிற 2-3 கட்சி ஆட்கள் போய் அம்மாவை இழுத்து தள்ளி விடுறாங்க. கீழே உட்காந்து நான் தான் பிடிக்கிறேன் அம்மாவை. இதெல்லாம் நடந்துச்சு. அதனால அதுக்கு பிறகு எல்லார் மத்தியிலேயே அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டதும் நான் மனசுக்குள்ளே சின்ன பொண்ணு ஒரு சபதம் எடுக்கிறேன். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அம்மாவை, இதே அம்மாவை இந்த அதிமுக முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன். நீங்கள்லாம் வரிசையா வந்து வீட்டில் நிற்பீங்க. அந்த கால வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத மனசுக்குள்ள நினைச்சேன். அப்போ அது சபதம் எடுத்த காலத்துல தொடங்கி ஜெயா ஆட்சியில் எல்லா நல்லது கெட்டதையும் நான் தான் பார்த்தேன். சேவல் புறா அதுல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது. ராஜீவ்காந்தி மரணத்தை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அதுக்கப்புறம் மரணம் அடைகிறதுல இருந்து கஜலுக்கு வருது. எனக்கு ஆட்சியில பதவியில விருப்பமே இல்லை. அம்மா வந்து 90 நாள் ஆஸ்பத்திரியில இருந்து நல்ல நாள்லாம் குறிச்சு வச்சுட்டேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு. ஆனா பட்டுன்னு ஒரு அட்டாக் மாதிரி வந்து பொட்டுன்னு போயிட்டாங்க. அந்த சோகத்துல நான் இருக்கேன். அவங்க குடும்ப வழக்கப்படி ஈமக்காரியங்கள்லாம் செய்யற முனைப்புல நான் இருக்கேன். எனக்கு ஆட்சி அதிகாரத்து மேலெல்லாம் பெரிய விருப்பமே கிடையாது. பன்னீரே பார்க்கட்டும், அவரே நல்லா தான் பண்றாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா பாவம், பன்னீர் பாவம், அவரை வந்து மற்ற அமைச்சர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை மாற்ற சொல்லி இந்த அமைச்சர்கள்லாம் டார்ச்சர் பண்ணாங்க. அவர் வந்து நம்பிக்கைக்குரியவர் கிடையாது, அவரை அங்க போடக்கூடாது, அம்மாவே அவரை வந்து முக்கியமான பதவிகளை உட்கார வைக்கல அப்படின்னு பன்னீர் வந்து தடுத்தாரு. நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். பன்னீர் பண்ணது கரெக்டு தான். ஆனா இந்த அமைச்சர்கள்லாம் அம்மா இல்லாததால தங்க இஷ்டம் போல போலீஸை மாத்துறது, அதை மாத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நெருக்கடிகளை எல்லாம் பன்னீருக்கு கொடுத்தாங்க. இது என்னடா வம்பா போச்சு? டெய்லியும் பன்னீர் மேல இவங்க குற்றச்சாட்டு சொல்றதும், பன்னீர் என்ன பண்ணாருன்னு விசாரிச்சா அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு தெரிஞ்சதும், பன்னீரை கூப்பிட்டு நேரில் உட்கார வச்சு என்னையா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டா எதுவும் பதில் சொல்லாம இருக்கிறதும், இது ஒரு தொடர்கதையாக இந்த சில நாட்கள்லயே நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இதை சரி பண்றதுக்கு நாமளே இறங்கினாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே பொதுச் செயலாளராகி நானே முதலமைச்சர் ஆயிடுறது அப்படின்னு முடிவு பண்ணினேன். அப்பதான் இந்த கேஸை தூசு தட்டி எடுத்து என்னை வந்து பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க. அது பெங்களூருக்கு ஏதோ ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர் மைங்கல்ல, அது மாதிரி அனுப்பின சொல்லுது. சரி, பெங்களூருக்கு போனேன். 5 வருஷம் இருந்தேன். உள்ள போறதுக்கு முன்னாடி தெரியாதனமா இந்த எடுப்பை வந்து சிஎம் ஆக்கி விட்டேன். தெரியாதனமா. அவர் பேரை கூட எனக்கு வாயில வரமாட்டேங்குது. நல்லவரா இருந்தா சொல்லியிருப்பேன். அவர் பேரை வந்து என் வாயில வரமாட்டேங்குது, வாந்தி வருது அப்படின்னு எடப்பாடி பேரையே சொல்லல. இப்போ இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேங்குது. இப்படி ஒரு பிராடு ஆசாமின்னு தெரியாம கூவத்தூர்ல வச்சு அந்த ஏலத்தை பெல்லெல்லாம் அடிச்சு முடிச்சு சிஎம் ஆக்கி விட்டேன். நான் உள்ள போனதும் இவர் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னை வந்து தமிழ்நாடு ஜெயிலுக்கு மாத்திக்கலாம், சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டோம்னாமா நீங்க தமிழ்நாட்டு ஜெயிலே இருந்துக்கலாம் அப்படின்னு செங்கோட்டையன் தான் வந்து கூப்பிட்டாப்புல. எனக்கு என்னமோ அன்னைக்கு நாக்குல சரஸ்வதி உட்கார்ந்துருந்துச்சா என்னன்னு தெரியல. நான் வரல, இங்கேயே இருக்கேன், நீங்க ஏதோ ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து அங்க உட்கார்ந்தா திமுக காரங்க சசிகலாக்கு டெய்லி கேரியர்ல சோறு போதும்பாங்க, போறவங்க எல்லாம் மதியானம் வரைக்கும் உட்காந்து அங்க ஷாப்பிங்கே போயிட்டு இருந்துச்சு. ஷாப்பிங் போன வீடியோ எல்லாம் வந்துச்சே மேம். சரி, தமிழ்நாட்டுல இருந்தா அதெல்லாம் தப்பா பேசுவாங்க, உங்களுக்கு தான் குடைச்சல். எனக்கும் பெங்களூர் கிளைமேட் நல்லா தான் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோடையே இருக்கேன். நான் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தேன்னா புழல்லே வச்சு என்னைய சோழி முடிச்சிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு இப்ப வந்து சொல்லுது. அங்க மட்டும் என்ன, தினசரி டார்ச்சர் தான். இவர் நடராசன் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப பார்க்க வரணும்னு பரோல் கேட்டா பரோல் அவங்க கொடுத்துட்றாங்க. இங்கிருந்து தமிழ்நாடு அரசு, அதாவது நான் உருவாக்கி சிஎம்மா உட்காத்தி வச்சு காப்பாத்தி கொடுத்த அம்மாவின் அரசு இருக்கு இல்லையா, அதனுடைய போலீஸ் அதிகாரி சொல்றாராம் 5 நாளைக்கு மேல விடாதீங்க, இங்க என்ன புடுங்குற வேலையா, கூட்டு போய் உள்ள அடைங்க, ஊதுபத்தி உருட்ட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு. எங்க ஊர் பக்கமெல்லாம் 16ஆம் நாள்லாம் காரியமே பண்ணுவோம், ஆனா 10ஆவது நாளே திரும்ப உள்ள அனுப்புங்க அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு எந்த அரசு, நான் கட்டி காப்பாத்தி தியாகம் புரிந்து ஜெயிலுக்கு வந்து காப்பாற்றி சிஎம் எடப்பாடி உட்கார வச்சுட்டு வந்தேன், அந்த அரசு எனக்கு வந்து தினசரி முதுகு குத்தலுக்கு மேல் முதுகு குத்தலாக செய்து கொண்டே இருந்தது.
அதுக்கு பிறகு தண்டனை எல்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வர்றப்ப கூட வண்டியில கொடி கட்டிட்டு கூட வரக்கூடாது, கரை வச்ச சேலை கூட கட்டக்கூடாதுன்னு என்னென்னமோ பண்ணாங்க. அதனாலதான் நான் வண்டி மாதிரி வண்டியெல்லாம் வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு. இந்த உயிருக்கு ஆபத்து வந்துடும் தான் வந்து காரே மாறி மாறி வந்தேன். அதாவது உன்னை சிஎம்மா உட்கார வச்ச என்னையவே முதுகுல குத்தி துரோகம் பண்ணிட்டு இல்ல அப்படின்ட்டு அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னதுதான் எல்லாரையும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இது வந்து எனக்கு எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் மறந்துடுறது, மன்னிக்கிறது. நான் எம்ஜிஆரோட 2-3 வருஷம் பேசிட்டு இருந்தேன். ஐயோ, நான் எப்போதுமே கோபத்தை காட்டுறதே இல்லை. அதே தலைவரோட பழக்கம் அது. நான் தலைவர்கிட்ட ஒரு 3-4 வருஷம் பேசிட்டு இருந்திருக்கேன். அப்போ சொல்லுவார், அவர் சொல்றது ரொம்ப பதிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு ஆனா அதுவும் நிறைய பேர் சொல்றாங்க தான், ஜெயலலிதாவோடு நீ போய் இரு, அவங்க எவன் வந்து போறான், என்னென்ன பேசுறாங்க, போன் யார் யார்கிட்டலாம் வருது, என்ன கதை சங்கதின்னு பார்த்து எனக்கு சொல்லுன்னு சசிகலாவை ஜெயலலிதா வீட்டுக்கு அனுப்பியதே எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது லாஜிக்கலி பார்த்தா கரெக்டா தான் எனக்கு படுது. கடத்திட்டு போனவன்ட்டே போய் அந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி அங்க போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். ஆமா, ஜெயலலிதா கிட்ட போனா உங்களை வேவு பார்க்கத்தான் வந்தேன், ஆனா உங்களை வேவு பார்த்ததுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க இருந்தா அவர்கிட்ட இருந்தா கூட அவர் 2 வருஷத்துக்கு மேல தாங்காது போடுறதுக்கு, உன்னை பார்த்தா உன்னை வச்சு செட்டில் ஆயிடலாம்னு முடிவு பண்ணி அந்த அம்மா இங்கேயே தங்கிருச்சு. அது உண்மைதான். அதனால இது என்ன சொல்லுதுன்னா, நான் 2-3 வருஷத்துக்கு மேல எம்ஜிஆர்ட்ட பேசிட்டு இருந்தா அப்ப அவர் நிறைய கத்து கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நான் இப்பதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 9 வருஷமா காத்திருந்திருக்கு. ஜெயிலுக்கு போனதுல இருந்து இப்ப வரைக்கும் நேத்து மத்தியானம் வரைக்கும் சாப்பிடுற வரைக்கும் எடப்பாடி திருந்துவார், தன்னுடைய வேலைத்தனத்தை எல்லாம் மாற்றிக்கொள்வார் அப்படின்னு காத்திருந்தேன். இதுக்கு மேல காத்திருக்கிறதுக்கு எனக்கு வயசும் இல்ல, வாலிபமும் இல்ல. உண்மையை சொல்லாம விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகமா மாறிடும். எனவே இந்த ஆள் திருந்த மாட்டாப்ல, இவர் செய்த துரோகங்களை எல்லாம் மொத்தமா போட்டு உடைச்சிடுறேன் அப்படின்னு நேற்றைக்கு ஒரு வாட்டம் மூக்க சிந்தி. இந்த இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. சசிகலா இப்படி பேசுவாங்க, இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டுக்கு போவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா எது பண்ணாலும் சசிகலா அரசியல் ரீதியாக அதிமுக எதிராக எது பண்ணாலும் உடனடியாக அந்த பழைய ரூபாய் நோட்டை வாங்கின கேஸை வந்து தூசி திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சம்மன் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு இப்ப வந்து எந்த ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சி நம்ம அப்படி பண்ணுச்சுங்கிறது தான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. பாஜக மீது பயம் தான் 9 வருட காத்திருப்பு காரணம். ஆமா, அதாவது வந்த வெளியில வந்தானே 2 கேஸ் போட்டு விட்டாங்க. வெளியே வர்ற நேரம் இவங்க வீடு கட்டி கொண்டிருந்த காலம் இருக்குல்ல, போயஸ் கார்டனுக்குள்ள நீ நுழைய முடியாதுன்னு ஆனோன்னா, போயஸ் கார்டனுக்கு எதிரிலேயே வாங்கி வைத்திருந்த நேரத்தில் போயஸ் கார்டன் வீட்டை விட பெரிய வீட்டை ஒன்றை கட்ட ஆரம்பித்தோன்னே அதுக்கு ஒரு கொக்கியை போட்டானுங்க, நோட்டீஸ் விட்டு சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு, ஐயா நான் என்னை சிவனேன்னு விடுங்க, பூச புனஸ்காரம்னு நான் செட்டில் ஆகிக்கிறேன் அப்படின்னு இந்த 5-6 வருடம் அமைதியா இருக்குன்னா, இந்த அமைதியை காரணம் காட்டி தான் இருக்கக்கூடிய சொத்துக்களை வைத்துக்கொண்டு அமைதியாக இரு அப்படின்னு மேலிருந்து அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அதன்படி இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய துரோக வரலாறை எல்லாம் புட்டு வச்சு பாஜகவை அடிக்கல. இந்த கேஸ் எதற்காக தூக்கி உள்ள வச்சாங்க, ஆளுநரை கூட ஒரு அடி அடிச்சிருச்சு. லெட்டர் கொடுத்தா ஆளே இங்க இல்ல, அவர் போயிட்டாரு அப்படின்னு. யார் அப்ப வித்தியாசாகர், மகாராஷ்டிராவுக்கும் அப்ப ஒரு பொறுப்பு ஆளுநர் இல்லையா, அதெல்லாம் சொல்லுது. ஆனா வந்து பாஜகவை பத்தி எதுவுமே சொல்ல. இப்ப திடீர்னு அப்ப கட்சி கூட பேரு தான் இல்ல, கொடி மட்டும் இன்னைக்கு காட்டுறேன், கட்சி பேர் பின்னால சொல்றேங்கிற மாதிரி, பேர் அப்புறம் சொல்றேன், பேராடா முக்கியம், படத்தை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கொடியில மட்டும் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 பேரை வைத்து அதிமுக வண்ணங்கள்லேயே கொடியை காட்டி, வத்த குழம்பு சிம்ல வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் அடுப்பை பார்க்குறேன், நீங்க எல்லாம் கிளம்பி ஊருக்கு போங்கன்னு தன்னுடைய உரையை முடிச்சுட்டு போயிருச்சு. டிடிவி பதறிட்டாப்ல. அவர் வந்து திடீர் இட்லி சாம்பார் போல புதிய கட்சிகளால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நெல்மணிகள் தோட்டத்தில் விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ளது, இந்த பதர்களால் எங்களுக்கு பாதிப்பில்லை அப்படின்னு பதறாக்கிட்டார். சோறு ஓட்டு வளர்த்த சித்திய சீனை முடிச்சு விட்டாரு. அதுக்கு என்ன பதட்டம்னா, இவங்க காட்டி எந்த கம்யூனிட்டியை காட்டி தான் பேரம் பேசிட்டு இருக்காரோ அதுல இந்த அம்மாவுடைய பேச்சு ஒரு ஓட்டையை போட்டு விட்டுச்சுன்னா, அதுக்கப்புறம் இவரத்துக்கு இவருக்கு அவரை கேஸ் சவுத்துக்குலாம் ரவுண்ட்ஸ் போச்சுன்னா, இது அதிமுக இல்ல நம்ம பாக்குறதுக்கு இது காமெடியா இருக்கலாங்க. இந்த திண்ணக்கிழவி பிரச்சாரம் இருக்கு பாத்தீங்களா, இது அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் மத்தியில நல்லாவே எடுக்கும். கொலகார பாவி நான் நம்பி வந்திருந்தேன்னா எனக்கு ஒண்ணு போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்வாசனை காந்திமதி ஸ்டைல்லே இருக்கு எல்லாமே. ஆமா, அதுவும் அந்த கீழே தஞ்சை ஸ்லாங் வந்து அப்படியே இருக்குது. இந்த அம்மா இந்த ஸ்லாங் கூட ஊரு புறம் போய் மூக்க சிந்தி எடப்பாடி சட்டையில தேய்ச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க. அதான்
டைம் இருப்பவர்கள், வாய்ப்பு இருக்கவங்க முழுமையா அதை போய் பாருங்க. பார்க்கணும், அறிவை வளர்த்துக்கணும். இந்த கட்சியுடைய வரலாறை பாருங்களேன். அதாவது திமுகவில் பொருளாளராக இருந்து கொண்டே திமுக கட்சியுடைய கணக்கு எங்கேன்னு கேட்க வேண்டியது. எனக்கு கணக்கு காட்ட வேண்டியது நீதான். எங்க இருந்து இதை காணங்கிற மாதிரி. அப்படி கேட்டு அந்த துரோகத்தில் தொடங்கிய ஒரு கட்சி. இதுல எம்ஜிஆர் செத்து போயிருவாரு. கலைஞருக்கு எப்படி இருந்திருக்கும்? பொருளாளர் பதவி கொடுத்துருக்காங்க, அவரே வந்து கணக்கு கேட்டாருன்னா பிகர் மெயின்டைன் பண்ணுவியான்னு ஒரு பேச்சுக்கு கேட்டாங்க. அதுக்கு என்ன, ஏன் 1க்கு 2 கூட அனுப்புங்க, நான் மெயின்டைன் பண்ணுவேன்னு பொருளாளர் ஆயிட்டேன். ஆனா நீ தானே மெயின்டைன் பண்ணணும். அந்த பிகர் மெயின்டைன் பண்ணாம பல பிகர்களை மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியில வந்து கணக்கு எங்க நம்மகிட்டயே கேட்கறானே அப்படின்னு அவர் கடுப்பாயிருப்பார். சரி, ஓகே. இந்த துரோகத்துல இருந்து அந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சு? இவருக்கு வயசாகி உடம்பு சரியில்லாம போனோன்னே அங்க டெல்லிக்கு கண்ணடிச்சு இவர் தாங்க மாட்டாரு போல்றக்கு இங்க கட்சியில பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. நீங்க என்ன உட்கார வச்சீங்கன்னா நாளை பின்ன சௌரியமா இருக்கும்னு ராஜீவ்காந்திக்கு லெட்டரை போட, அந்த லெட்டர் எடுத்து தலைவர் முரசொலியில போட அவரு சும்மாவாவது இருந்திருக்கலாம். இத போட்டதுக்கு அப்புறம் தான் ராஜீவ்காந்திக்கு ஒரு ஐடியாவே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் உச்சத்துல இருந்து அவரும் போய் சேர்ந்துட்டாரு. சரி, இது ஒரு பக்கம். இந்த துரோகம் அடுத்தது. இதுக்கப்புறம் ஜெயலலிதாவை வந்து புதைச்ச கையோட மலிவு விலை மம்மியா இந்த அம்மா வந்து மேக்கப்பை போட்டுட்டு வந்து இது சின்னம்மாவாச்சு. அது வந்து ஜெயலலிதா ஆன்மாவுக்கு இழைக்கப்பட்ட துரோகம். அதுக்கப்புறம் சிஎம்மா உட்கார வச்ச சசிகலாவுக்கே விபூதி அடிச்சு, சசிகலாவுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மன்னார்குடி மாஃபியாவுக்கும் விபூதி அடிச்சு எடப்பாடி பழனிசாமி இவங்க மொத்த குடும்பத்தையும் கட்சி விட்டு நீக்கி விட்டாப்ல. அது ஒரு துரோகம். அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விபூதி அடிச்சதுல ஒரு ஆளான டிடிவியே கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்க சித்தியை இன்னும் நல்லா இந்த சட்டுவத்துல அடின்னு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குது. இது கட்சியா? இது ஒரு தனி வாழ்வியலா இருக்கு. துரோகம் பண்றது எப்படின்னு ட்ரைனிங் எடுக்கலாம் போல. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி ஒன்ன பண்ணிட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒப்பாரி வைக்குது. நீ எடப்பாடி பழனிசாமிக்கு இது கவுண்டர் கொடுத்தாகணும். ஆமா, இதை வந்து மற்றதையெல்லாம் அவர் கடந்து போகலாம். சின்னம்மாவுடைய இந்த ரிட்டர்ன்ஸை, ஆமா, குறிப்பா இன்னும் 2-3 மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல போயிட்டு வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உருவாகும்னு அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு உடனே கவுண்டர் கொடுத்தாகணும். அப்ப இந்த அம்மா என்னென்ன துரோகம் பண்ணுச்சு அப்படிங்கறத வந்து அவர் பட்டியலிடுவாரு. இல்ல, எடப்பாடி பழனிசாமி நீ பேச வேண்டியது என்னன்னா, கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு, என்னென்னலாம் பண்ணி கொடுத்தாங்க, அதுல எதுல எல்லாம் அவருக்கு நாட்டம் இல்ல, எதுல அவர் காண்டானாரு, இவங்களை கட்சி விட்டு ஒழிச்சே ஆகணும். ஏன்னா அப்ப காலில் விழுந்தது அம்மா தான், சின்னம்மா எல்லாம் சொன்னதுல இவரும் ஒருத்தர். எல்லாம் பண்ண பின்னாடி எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அதை பண்ணீங்க, இது வந்து சின்னம்மா துரத்தணுங்கிற முடிவை எடுத்தீங்கிற அவர் வந்து மனசு விட்டு பேசணும். இல்ல, அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா இறந்து சசிகலா அந்த வரதுக்கான அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல இவங்க அப்புறம் அரசியல காலில் விழுந்தது அந்த வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அந்த வேஷம் முட்டு போய் வரவேற்றது, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து இருந்துச்சு. இல்லை, நேற்றுக்கு திரும்ப இந்த அம்மா பேச ஒரு ரவுண்டு வருது, திரும்ப ஒரு ரவுண்டு வருது, பூரா போய் காலை விழுகிறது வரிசையா, எல்லாரும் வந்து கெஞ்சுறது, அம்மா நீங்க தான் தலைமைக்கு வரணும்னு சொல்லி. செங்கோட்டையில ஆரம்பிச்சு எல்லா பேரும் வந்து சசிகலா வந்து கொத்தாலத்தேவன் வெர்சன் சொல்லியிருக்கு. ஆமா, விருமாண்டி வெர்சன் வந்து எடப்பாடி வந்து கொம்புல பூ வசத்தின்னு வருவார். ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் மேடை ஒன்று, மைக் ஒன்று கிடைத்தால் அவர் வந்து செய்திகளின் நாயகனாக மாறுவதை ஒரு தொடர் வழக்கமாக வைத்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் குருக்களை பற்றி தப்பும் தவறுமாக விமர்சிப்பவர்கள் அயோக்கியர்கள், காட்டுமிராண்டிகள், முட்டாள்கள். அதாவது ஸ்பிரிச்சுவல் குருக்களை, ஆன்மீக குருக்களை காட்டுமிராண்டிகள், அயோக்கியர்கள், முட்டாள்கள்லாம் சொல்றாங்க. இப்படி எவன் சொல்றானோ அவன் தான் காட்டுமிராண்டி, அவன் தான் அயோக்கியன், அவன் தான் முட்டாள் அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம வந்து குருவை ஒரு கடவுளோட சுரூபமா பாக்குறதுனால நம்மள வந்து அயோக்கியன், முட்டாள், காட்டுமிராண்டி என்னமெல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி சொல்றவாதான் அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி நான் சொல்றேன். கண்டென்ட் எங்க இருந்து எடுத்துருக்காப்னு தெரியுது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இவரு இதை எப்ப பேசுறாருன்னா, சிவராத்திரி நடந்துச்சு இல்லையா, சிவராத்திரி ஜக்கி ஆடுற டான்ஸுக்கு சமூகத்தில் சோசியல் மீடியால ஒரு தரப்பு வந்து அதுல காண்டாகும். பார்த்தாலே காண்டாகக்கூடிய ஒரு வேலைதான் வைங்க. சிவராத்திரினா கோவில்ல உட்கார்ந்து பஜனை பாடுவாங்க, கேட்பாங்க, கதா காலஜேவனுக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருப்பாங்க. இழுவைய போட்டு டான்ஸ் ஆடுறது எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு பத்தாது, ஜெயிக்கணும். யாரு வேலுமணிக்கு எப்படி ஜெயிக்கணும்னு ஜக்கி சொல்லி தர்றாரம்மா. இதெல்லாம் பண்ணும்போது பார்க்கும் போதே அது தெரியுது. வேலுமணி என்ன நினைச்சிருப்பாங்க, இல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். நீ இல்லைன்னா இதுவும் நான் என் பேர்ல இருந்திருக்கும், நீ நிக்கிற பார்த்தியா இடம் அதே என் பேர்ல இருந்திருக்கும், நீ இல்லைன்னா நீ எல்லாம் எனக்கு ஜெயிக்க சொல்லி தெரியானா அவர் நினைச்சிருப்பாரு. சரி, இப்படியான வேலைகள்லாம் பண்ணும்போது எதிர் விமர்சனங்கள். அப்புறம் ரெண்டாவது அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க.
அந்த குளம் ஒண்ணு இருக்கு இல்லையா ஈஷாக்குள்ள, அதுக்குள்ள குழந்தைங்க குருகுலம் ஒண்ணு வச்சு உண்டு ஆமா. உறைவிட பள்ளி மாதிரி உள்ளேயே இருக்காங்க. அதை அந்த பத்தி கடுமையான விமர்சனங்கள்லாம் வினவு கட்டுரையில் ஏற்கனவே முன்னாடி நிறைய வந்திருக்கு. அந்த வீடியோல குழந்தைங்க குளிப்பது, இதையெல்லாம் என்னது ஆண், பெண் எல்லா குழந்தைங்களும் அங்க குளிக்கிறது, அதை வீடியோ எடுப்பது என்ன கேவலமான ஒரு இது அப்படின்னு ஒரு விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினைகள் ஜக்கி சைடுல இருந்து, ஜக்கி என்னென்னலாம் செஞ்சிருக்காரு தெரியுமா, அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவரு உலகம் ஃபுல்லா கிளை இருக்கு தெரியுமா அப்படின்னு இவர்கள் கதையெல்லாம் சொல்றாங்க. அந்த கதைகளுடைய தொடர்ச்சி ரைட் விங் ஜக்கி ஆதரவு தரப்புடைய கதைகளுடைய ஒரு தொடர்ச்சி கண்ணி தான் இன்னைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் குருக்கள் மீது இப்படி எல்லாம் தப்பா சொல்றது ரொம்ப ரொம்ப பாவம். சொல்றவன்லாம் முட்டாளுங்கிற இவருடைய கருத்து. அதாவது எப்ஸ்டீனுடைய விவகாரம் தமிழ்நாடு இந்தியாவில எல்லாம் ஃபேமஸ் ஆன உடனே இது என்ன எப்ஸ்டீன், நம்ம ஊர்ல இல்லாத எப்ஸ்டீனான்னு ஒப்பிடுவதற்காக இது மாதிரியான ஆன்மீக குருக்கள், யோகா குரு, இவர்கள் தனியாக வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி அமைச்சுக்கிட்டு உள்ள வந்து ஒரு கல்ட்டு தானே அது. ஆமா, அவன் பார்ட்டி பண்ண நீங்க வந்து கடவுளை வணங்குறேங்கிற பேர்ல கூத்தடிக்கிறீங்க. ஐயா, எப்ஸ்டீனை எவனாவது கும்பிடுவானா அமெரிக்கால? அதான் எப்ஸ்டீன் செஞ்சது சரி அப்படின்னு எவனாவது நியாயப்படுத்தி சப்போர்ட் பண்ணி பேசுவானா? ஆனா சாமியார்கள் அவர்கள் செய்யக்கூடிய காம கொடூரங்கள் ராசலீலைகளாக பார்க்கப்படுகிற நாடு இன்றைக்கு நேற்று இல்ல, காலகாலமாக இது நடந்து வருது. புஷ்டி மார்க்க சம்பிரதாயம்னே ஒண்ணு. அவங்க என்னன்னா, அந்த தத்துவத்தின்படி கிருஷ்ணர் தான் உயர்ந்த தெய்வம், எல்லாவற்றுக்கும் அவர்தான் மூலம், மனித ஆன்மாங்கிறது கிருஷ்ணருடைய தெய்வீக ஒளியால் நிரம்பி இருக்கக்கூடியது, அவர் ஆன்மீக விடுதலைங்கிறது வந்து அவருடைய அருளால தான் கிடைக்கும், எனவே வந்து அவரை சேவை மூலமாக வணங்கணும் கிருஷ்ணரை. அந்த சேவைங்கிறது என்னன்னா உணவு, பானம், இசை, கலை, செக்ஸ்னு எல்லா விதத்திலும் கிருஷ்ணர் தன்னுடைய இளம் வயதில் பிரஜையில் எவ்வளவு சுகபோகமாக வாழ்ந்திருப்பாரோ அந்த வாழ்க்கையை இந்த மனிதருக்கு, மகராஜ் என்று சொல்லப்படுகிற அந்த தலைவருக்கு, மத தலைவருக்கு கொடுப்பது, குருவுக்கு கொடுப்பதன் மூலமாக அதை உருவாக்க முடியும் அப்படிங்கறதான் அந்த சம்பிரதாயத்துடைய செழிப்பான பாதைன்னு அர்த்தம். புஷ்டமார்க்கம்னா செழிப்பான பாதை. மகாராஜ்னு ஒரு படம் வந்துச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல 2024, குஜராத்ல தடை பண்ணானுங்க இந்த படம். அதாவது இப்படி ஒரு மார்க்கம் இருந்தது, வட இந்தியா முழுக்க இருந்தது, அதுவும் குறிப்பாக அங்கு இருந்த 1860களில் அப்படி இருந்த ஒரு மகாராஜா, ஜதுராஜா நம்ம பேரு, அந்த மகராஜ் பாலியல் ரீதியில் இளம் பெண்களை சுரண்டி புணர்ந்து இப்படி ஒரு மார்க்கத்தை நடத்தி வருகிறான் அப்படிங்கிறது விமர்சனமானோன்னு ஒரு பத்திரிகையில வந்தோம்னா, அந்த பத்திரிகை ஆசிரியருக்கும் இந்த மகராஜுக்கும் நடந்த வழக்கு, அன்றைக்கு பிரிட்டிஷ் காலத்துல பம்பாய் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த வழக்கு, அதை வைத்து ஒரு நாவல் எழுதப்பட்டது. அந்த நாவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட கதை. அந்த கதைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை விதிக்கிறாங்க இந்த அமைப்புகள்லாம் பிரச்சனை பண்ணி 2024, ரொம்பலாம் இல்ல, அதுக்கு பிறகு நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரியான சாமியார்கள் செக்ஸ் சுரண்டலை ஜஸ்டிஃபை செய்ய முடியுது, அதற்கு இந்து மதத்தை துணைக்கு அழைத்து கொள்ள முடிகிறது, விக்டிம்களை ஹிப்னாட்டிசைஸ் பண்ண முடியுது, அவர்கள் சுரண்டப்படுகிறோம் என்றே தெரியாத அளவுக்கு அவர்களா வைத்திருக்க முடியுது, மயக்கத்தில், மத மயக்கத்தில், போதை மயக்கத்தில் வைத்திருக்க முடிகிறது. அப்போ இப்படியான குருக்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனங்கள் வரும்போதுதான் நம்ம நீதிபதி ஐயா இந்த தருணத்தில் தான் அவர் கடுப்பாகிறார். யாரை பாதுகாக்கிறார்? இப்ப தன் குடும்ப குழந்தைகளை இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் குருக்களிடம் குருகுல கல்விக்கு அனுப்புவாரா அப்படின்னு பியூஷ் மனுஷ், திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காங்க. இல்ல, அது சரியான வாதம் கிடையாது. ஏன்னா அவர் அனுப்புவார், அவருக்கு அந்த எந்த கவலையும் கிடையாது. அதாவது அது அவர் அனுப்புறாருங்கிறதுக்காக அது சரின்னு ஆயிடாது. புஷ்டிமார்க்க சம்பிரதாயத்தையும் கூட அவர் ஏற்றுக்கொள்வார். இல்ல, இப்ப இந்த காட்டக்கூடிய அந்த குழந்தைகள்லாம் ஏதோ ஏழை குழந்தைகள்லாம் கிடையாது, கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகள். அவங்க அப்பா எல்லாம் மில்லு வச்சிருப்பான். தெய்வ திருமகன் ஒரு படம் வந்துச்சுல, விக்ரமுக்கு ஒரு குழந்தைய நடிச்சு, இப்ப கூட துரந்தர் படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கல, அது அங்க படிச்சதான். அதுதான் சொல்றேன், அது ஒரு லாபி, பெரிய நெட்வொர்க். அதுதான். இப்போ நீங்கள் ஒரு பணக்காரர் வராருன்னா அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எத்தனை குழந்தை இருக்கு என்ன கேட்டு, ஒரு குழந்தை இருக்குன்னா நாங்கள் இங்கே விட்டுருங்க, நாங்கள் வளர்த்துக்குறோம், நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீங்கள் அடிக்கடி வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி இப்படி இது மாதிரி தான் வந்து அது இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருப்பார், அல்லது அவருக்கு பின்னாடி ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பார், ஒரு இடியில் இருப்பார், அல்லது ஒரு இதில் இருப்பார், அது ஒரு லாபி. இவரை பிடிச்சி ஒரு பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டோம்னா இங்கேருந்து ஒரு ஃபோன் போகும், ஏதாவது வேற ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா ஃபோன் போகும். இந்த மாதிரி ஒரு பவர் சென்டராக ஒரு மாறி இருக்கிறதுக்கான அடிப்படை காரணமே இந்த மாதிரியான பிள்ளைகளை பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய காரணம் தான். இப்போ நாங்கள் ஒரு மார்க்கத்தில் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது அது அவர்களுக்கு அந்த பக்தி போதையில் வந்து இவர்கள் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஜக்கியோட ஒரு கருத்துக்கு சங்கிகளே வந்து சரியா புரிஞ்சுக்காம அடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது யசோதை வந்து கிருஷ்ணனை மகனா மட்டும் பார்க்கல,
மகனுக்கு மேல் அவருக்கு ஒரு காதல் இருந்தது. ம். கோபிகைகளில் யசோதையும் ஒருத்திதான் அப்படின்னு ஆமா, அவர் ஆமா, வந்து பேசியிருந்தாரு. ஆமா. ஒரு வீடியோ ஒண்ண பேசணும்னா இவர் வந்து இந்து மதத்தை கொச்சைப்படுத்துறாப்படி. ம். யாரு? ஜக்கி. Starting with Yashoda, his foster mother. She was deeply in love with the boy, not just as her son, much more than that. அதான் ரொம்ப தெளிவா இந்த விஷயத்த சொல்றாப்புல. இது ஏன் அதிர்ச்சி அளிக்குது? ஜக்கி வந்து இதை அவராக கண்டுபிடிச்செல்லாம் சொல்லல. இது ஒரு புத்திசாலி, அதாவது நீங்க பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு புத்திசாலி வைதீக மதங்களை, அதனுடைய ஆச்சாரங்களை ஆழ்ந்து படித்தால், அணுகினால் 2 விஷயம் தான் நடக்கும். 1, அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவீங்க. 2வது, இதை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி சொகுசா செட்டில் ஆகலான்னு பார்ப்பீங்க. ஜக்கி இதுல வந்து 2வது வகை. ம். அதாவது பெரியார் மேடைகளை சீமான் பேசின ஒரு வீடியோ ஒன்று சுத்தும். குளத்துல குளிக்கிற பிள்ளைகளை துணியெல்லாம் தூக்கிட்டு போறான். ம். சாமி ஆடாவன் ம். இன்னைக்கு இருந்தான்னா அப்போ போக்சோ கேஸ்ல பிடிச்சி உள்ள போட மாட்டாங்களா அப்படின்னு சீமான் பேசி வச்சிருப்பான். அது வந்து ஒரு மட்டையடியான வாதம். ஆனா இதையெல்லாம் நியாயப்படுத்துவதுதான் அன்றைக்கு வடமொழியிலையும் சரி தமிழ்லையும் சரி பக்தி சார்ந்த இலக்கியங்களுடைய நோக்கமே. ம். இதெல்லாம் நீங்க கிரைம்னு பாக்குறீங்கல்ல, தப்புன்னு பாக்குறீங்கல்ல, இது தப்பு இல்ல, இது பகவானுடைய சித்தம்னு சொல்லுவதற்காக உருவாக்கப்பட்டவை தான் பக்தி இலக்கியங்கள்லாம். கிருஷ்ணலீலாவை பற்றியான பாடல்கள் தமிழ்ல எத்தனை இருக்குது? தெலுங்கு கீர்த்தனைகள் எத்தனை இருக்குது? 1000 கீர்த்தனைகளுக்கு மேல தெலுங்குலே இருக்குது. அதாவது ஜக்கி சொல்லக்கூடிய இந்த விஷயம் பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கு. ம். இந்த ஆபத்தான ஏரியாவை எல்லாம் தொட்டுத்தான் இந்த பாடல்களே எழுதப்பட்டிருக்கு. ஜக்கி பேசினா பிரச்சனை கிடையாது. ஆண்டாள்னு இதேவே வைரமுத்து பேசினா ஒட்டுமொத்த சங்கி ஈகோ சிஸ்டமும் கத்தி கதறா தாயை பத்தி பேசிட்டான். இன்னைக்கு ஜக்கி பேசியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை எதிர்த்தரப்பிலிருந்து, இதை இலக்கிய தரப்பிலிருந்து, பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து யாராவது பேசி விளக்கம் சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த சங்கிகளும் கதற தொடங்கியிருப்பாங்க. இப்ப தொத்தார் பூங்குழற் கண்ணி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு புக்கு முக்தார் கொங்கை புணர்ந்து ராணாளிகை மூவேழு சென்றபின் வந்தாய். அப்படி முடியும். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவேன் அம்மம் தரவே. யசோதை சொல்றா, உனக்கு பால் கொடுக்கவே பயமா இருக்கு, அஞ்சுவன் அம்மம் தரவே. எதுக்கு? தொத்தார் பூங்குழற் கண்ணி ஒருத்தியை சோலை தடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு முத்தார் கொங்கை புணர்ந்து நாளிகை ராணாளிகை 3 நாளிகை சென்ற பிறகு ராத்திரி 8 மணி நேரம் கழிச்சு நீ வர்ற, உன்னை பார்த்து உனக்கு பால் கொடுப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது. பால் குடிக்கிற புள்ள எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கும்? அப்போ இந்த கதைகளே அப்படியாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து பயங்கர ரேபிட் ஸ்பீட்ல வளர்றாங்கிறது தான் அந்த கதையே. அவன் சாதாரண குழந்தை, தெய்வ குழந்தையாச்சு. பிறந்த உடனே லீலை பண்ண தொடங்கிறாரு. இன்னொன்னு இருக்கும், வட்டு நடுவே வளர்கின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து என்னை புரள் புகுவான். அதாவது ஒண்ணு கடிக்கிற குழந்தை இருக்குல்ல, மாணிக்கத்து மேல துளி மோளைய அதோட குஞ்சுல இன்னும் மூத்திரம் சொட்டிக்கிட்டு இருக்கு. சொற்றதை கூட சுண்டி விடாம குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன பின்னாடி கட்டி பிடிக்கிறான். இது எல்லாம் வந்து நீங்க இலக்கிய சுவைனா இலக்கிய சுவைன்னு பார்க்கலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒரு கிரே ஏரியா வைத்துத்தான் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதை எப்படி நீங்க காலட்சேபம் பண்றீங்கிறதான் விஷயம். இத வந்து ஒரு பண்டிதர் விட்டல்னு பாடுறாங்க இல்லையா, அவங்க கதா காலட்சேபம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீசென்ட்டா அதை மாத்தி சொல்லிக்குவாங்க. ஜக்கியுடைய நோக்கம் வந்து கல்ட் உருவாக்குவது. பெரியார் மொத்தமா போட்டு எரிச்சுடணும்னா இது எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜக்கியுடைய நோக்கம் என்ன? தனக்கு எதிரில் இளம் பெண்கள் கூட்டமா உட்கார வச்சுட்டு அந்த கதையை சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த மகாராஜ் படத்துல வர மாதிரி நியாயப்படுத்துகிறார். இதெல்லாம் நல்லது, என்னோடு புணர்வது என்பது கிருஷ்ணனோடு கலப்பது, இது இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ராசலீலையுடைய ஒரு பார்ட்டு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவதற்காக இதான் வந்து ஜக்கி போன்ற ஆட்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார். இப்படியான பாடல்களே இதற்கான ஹிண்ட்டுகளோட தான் காலகாலமா இருந்து, இதுல இருந்து தான் சாமியார்கள்ங்கிறவனுங்க சம்பிரதாயங்களை உருவாக்கி பாலியல் ரீதியாகவும் இன்னொரு விதமாகவும் சுரண்டி கொழுக்கிறார். சொகுசு சாமியார்களுக்கு இதனுடைய பிரச்சனை எதிர்கொள்வது இதே மதத்தின் பேரால் அதிகாரத்தை திரட்டக்கூடிய அமைப்புகள். சொகுசு சாமியார்களுக்கு உருவாக்கி வைக்கிற இந்த மாதிரியான சிக்கல்களை, இதனால உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ற யாருன்னா இவனுங்கள்ல. இதற்கு எதிர்த்தரப்புல இதே இந்து மதத்தை வைத்து அதிகாரத்தை அடையக்கூடிய பாஜக RSS கும்பலுக்கு வந்து இது தொடர்ச்சியா ஒரு பதட்டத்தை உருவாக்கும். அவர்களுக்கு என்ன செக்ஸ் தேவையில்லை, அவர்களுக்கு தேவை அதிகாரம், பதவி. அப்போ பெண்களை சுரண்டுதல், சூத்திரர்களை சுரண்டுதல்ங்கிறது வைதிகம் தனக்கு கொள்கையா வச்சிருந்தா ஓட்டு நமக்கு வராதுன்னு அதை ரீஃபார்ம் பண்றதுக்கு பாக்குது அரசியல் தரப்பு. இப்ப நேற்றைக்கு மோகன் பகவத் பேசுறாரு இல்லையா, இந்த அன்டச்சபிலிட்டியும் டிஸ்கிரிமினேஷனையும் 1000 வருடத்துக்கு மேல
ஒரு செக்ஷன் ஆஃப் இந்து சொசைட்டி பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு வந்து ரிசர்வேஷனை வைத்து தீர்வு காண வேண்டும், 200 வருஷத்துக்காவது ரிசர்வேஷன் வேண்டும். அதுக்கு மோகன் பகவத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அவர் ஏன் அதை சொல்றாரு? மோகன் பகவத்துக்கு தெரியும் இதை நாம் செய்து கொண்டிருந்தால் அங்கு ஓட்டு வர்றது அவங்கள மண்டையை கழுவ முடியாது, அதனால நாசூக்கா செய்யுங்க, அதை நிறுத்துறதெல்லாம் சொல்லல, அதை நாசூக்கா பண்ணுங்க அப்படின்னு அவர் அதுக்குள்ள ஒரு ரிஃபார்ம். ஏன்னா பாஜகக்குள்ள இப்ப பார்ப்பனர் அல்லாத ஒரு பிரச்சனை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு பார்ப்பனராக இருந்து கொண்டு பார்ப்பனர் அல்லாதவருக்கான கருத்துக்களை பேசினாதான் பிரச்சனையை முடிக்க முடியும், தான் தப்பிக்க முடியும். அதான் இவங்களுடைய நோக்கம். கஸ்தூரி வந்து கதறுதே, மோகன் பகவத் உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியல, யாரு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபுக்கு. இது அல்வா மாமி போயிட்டு உங்களுக்கு என்ன அது சில பேர் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த ஜெனரல் கேட்டகரியும் பிராமணாலையும் நீங்க எப்படி தப்பு சொல்லலாம்? கிடையாண்டவாங்க. இந்தியா முழுக்கவா அது பிரச்சனை நடக்குது? அவ இன்னொரு ஆங்கிள் எடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, பிராமணால் மத்தவாளை ஒடுக்குனா சூத்திரால ஒடுக்குனா எங்களை ஜெனரல் கேட்டகரியில் போட்டேல், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசியில் இருக்கவாள் ஒடுக்கிறது இல்லையா, எஸ்சியில் இருக்கவாள் அவளுக்கு கீழே இருக்கிறது அவளுக்கு கீழே இருக்கிறவள ஒடுக்கிறது இல்லையா, அவளையும் தூக்கி ஜெனரல் கேட்டகரியில போட்டிருக்கோம். ஒடுக்கிறதுன்னு வந்துச்சுன்னா எல்லாம் ஒண்ணுதானுங்க. அப்ப ஜெனரல் கேட்டகரி நல்லா பெருசாக்கி அங்க எங்களையும் பிசியையும், அதாவது இங்க இருக்கக்கூடிய பெரிய சாதிகள் இருக்கு இல்லையா, ஆண்ட சாதின்னு இங்க ஆடிக்கிட்டு இருக்காங்களா, இந்த சாதி எல்லாம் தூக்கி ஜெனரல் கேட்டகரியில போடுன்னு நாசுக்கா அதுலயும் கூட தன்னுடைய வேலை திட்டத்தை உருவாக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, அமைதிப்படையில அதுக்கு அல்வா கொடுக்குறாங்களே, உண்மையில இது மனித உருவில் இருக்கக்கூடிய அபிந்திணிக்கப்பட்ட அல்வாங்கிறத அல்வா மாமி இதுல நிரூபிச்சிருச்சு. கேட்டுச்சா? புரிஞ்சுச்சு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.